திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர ஏன் கூடாது என்பதற்கு 1008 காரணங்கள் உள்ளன. இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட பல சமூகத்தினரை திமுக ஏமாற்றி வருகிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒசூர் ராம்நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். எங்கள் வாழ்வு எங்கள் உரிமை என்ற தலைப்பில் அவர் மேற்கொண்டு வரும் நடைபயணத்தின் ஒரு பகுதியாக இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். தனது பேச்சில் அவர் தமிழகத்தில் தற்போதுள்ள திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி சென்று விட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக உள்ளது என்று அன்புமணி குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் திமுக முழுமையாக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள், வன்னியர்கள் என பல சமூகங்களின் நலன்களை புறக்கணித்து அவர்களை ஏமாற்றி வருகிறது. தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த நடைபயணத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவே இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸின் இந்த நடைபயணம் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாமக மேற்கொள்ளும் ஒரு முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நடைபயணம் நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.